கல் தோன்றி மண் தோன்றின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்றொன்னாக தோன்றி மாறி 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 கடைசியில் தான் மண் நீரில் வாழக்கூடிய உயிரினத்திலிருந்து பறவையாகி காப்பாகி கடைசியில் மனிதராகி உயிரினங்கள் எல்லாம் உற்பத்தியான பிறகுதான் அந்த மனிதன்தான் கடைசியில் மனிதராய் வாழ்ந்த பிறகு கூட எத்தனையோ மனித ஜென்மம் எடுத்த மனிதன் தேவராய் மாறும்போது தான் நல்ல குணம் படைத்து நல்லவராகும்போது தான் இறைவனை சேர முடியும். அதுவரை அவங்க ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். எத்தனை ஜென்மம் என்பது கணக்கில் கிடையாது. ஒரு ஒரு சின்ன இது என்ன சொல்கிறேன், ஒரு நாரதர்கிட்ட ஒருத்தன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். நாரதர் போகிற வழியில் அவன்கிட்ட கேட்டார், என்னன்னு கேட்டால், சார் எங்கே போகிறீங்க நாரதர்கிட்ட? அது நான் வந்து பரமசிவனை பார்க்க போகிறேன், நீங்கள் மகாவிஷ்ணுவை பார்க்க போகிறேன். அப்போது நீங்கள் வந்து அங்கே போகும்போது எனக்கு எப்போ வந்து சொர்க்கம் கிடைக்கும்னு கேட்டு வாங்கன்னாரு. சரி, அவர் திருப்பி வரும்போது அவர் கேட்டார், என்ன சொன்னாரா? எனக்கு எப்போ இந்த மரத்தில் எத்தனை இலை இருக்கோ அத்தனையும் ஜென்ம நீ எடுத்த பிறகு தான் உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும்னாரு. அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிறத எல்லாருமே எல்லா உயிரினங்களும் தந்த ஒரு புழுவாக கூட இருக்கலாம். ஆனால் அது புழுவாக வாழணும்னு தான் விரும்புது, அது சாகணும்னு விரும்பலை. ஒரு ஈ எறும்பு எல்லாமே அப்படியே வாழணும். மனுஷனும் அதே மாதிரி எத்தனையோ வருஷம் வாழணும், எனக்கு 1000 வருஷம் வாழ்க்கை கொடு அப்படின்னு தான் கேட்குறானே தவிர, எனக்கு நோய் வந்துடும் நொடி வந்துடும், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு 60-70 வயசு ஆயிடுச்சு, இறைவா நான் இறைவன் அடி வந்துடுறேன்னு யாருமே சொல்கிறதில்ல. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நான் 150 வருஷம் 200 வருஷம் வாழணும் அப்படின்னு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, அந்த காலத்தில் வந்து கிருதா யுகத்தில் தோபர யுகத்தில் அந்த மாதிரிலாம் மனுஷனுக்கு 500 வயசு 600 வயசு 1000 வயசுன்னு எல்லாம் கொடுத்து மனுஷனை வாழ வச்சு உலகத்தில் அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்கன்னு சொல்லி நம்ம புராணங்களில் எழுதிட்டு கடைசியாக தான் கடவுள் மனுஷனுக்கு 120 வயசு தான் கொடுத்துருக்காரு. அதுவும் யாரும் முழுசாக வாழ்கிறதில்ல. 100 வயசு வரையும் யாரும் வாழ்கிறதில்ல. 70 வயசு 80 வயசு இப்படியே வரும்போது அவங்களுடைய உடம்பு இயக்க சக்தி குறையும் போது அவங்க இந்த உடம்புல இருந்து அந்த உயிர் பிரிஞ்சிடும். அதுதான் வாழ்க்கை. அப்படி எத்தனை ஜென்மம் எடுக்க வேண்டும்ன்றதுக்கு கணக்கெல்லாம் கிடையாது. அவங்களுடைய செயலை பொறுத்தது தான் அவங்களுடைய ஜென்மம். இப்போ வந்து அது ஓகே.